தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தற்பொழுது அதிமுக கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. ஜெயலலிதா பற்றி அவதூறு பரப்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக ஜெயலலிதா திகழ்ந்தார் எனவும் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். அனைத்து மதத்தினரையும் பொதுவாக மதித்தவர் ஜெயலலிதா என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்பொழுது அறிக்கை வாயிலாக இதனை குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலைக்கு அதிமுக கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. அண்ணாமலை தனது சொந்த அரசியல் லாபத்துக்காக தமிழ்நாட்டில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவே இதுபோன்ற பேச்சுக்களை பேசி வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதா பற்றி அவதூறு பரப்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார். ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக ஜெயலலிதா திகழ்ந்தார் எனவும் ஜெயக்குமார் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து மதத்தினரையும் பொதுவாக மதித்தவர் ஜெயலலிதா என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். திராவிட கோட்பாட்டின் அடிப்படையில் ஜெயலலிதா ஆட்சி செய்தார் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்ணாமலை தனது சொந்த அரசியல் லாபத்துக்காக தமிழ்நாட்டில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் பேசி வருவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவை மதவாத தலைவர் போல் சித்தரித்து அண்ணாமலை அவதூறு பரப்புவதாக அதிமுக கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. ஜெயலலிதா பற்றி அவதூறு பரப்புவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக ஜெயலலிதா திகழ்ந்தார் எனவும் ஜெயக்குமார் தற்பொழுது குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலையின் பேச்சுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. அண்ணாமலை தனது சொந்த அரசியல் லாபத்துக்காக தமிழ்நாட்டில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் பேசி வருவதாகவும் ஜெயக்குமார் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதா இந்து மதத்தை மட்டுமே சார்ந்தவர் என்று அவரது புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்றே அண்ணாமலை பேட்டியளித்து வருவதாகவும் ஜெயக்குமார் தற்போது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலையின் பேச்சுக்கு அதிமுக கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணாமலையின் பேச்சுக்கு தற்பொழுது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமான தலைவராக ஜெயலலிதா திகழ்ந்தார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். அண்ணாமலையின் பேச்சுக்கு அதிமுக என்ன மாதிரியான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்கார், என்ன பேசியிருக்கார்? பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுக சார்பிலிருந்து தற்போது கண்டன அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன அறிக்கையை அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜெயலலிதா குறித்து சமீபத்தில் அண்ணாமலை பேசிய கருத்துக்களை கண்டிக்கக்கூடிய வகையில தான் இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அறிக்கையில் ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்ட அனைவருக்குமான தலைவராக திகழ்ந்தவர் தான் ஜெயலலிதா எனவும் ஒற்றை மதவாத தலைவர் போல் அவரை சித்தரித்து அவதூறு பரப்பும் அண்ணாமலைக்கு கண்டனம் என குறிப்பிட்டு இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்கள் குறித்து அவதூறு பரப்பும் நோக்கில் ஒற்றை மதவாதத்தை சார்ந்த தலைவர் போல பேட்டி கொடுப்பது என்பது கடும் கண்டனத்துக்குரியது எனவும் குறிப்பிட்டிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.